Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசை, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு பிரட்டி வச்சாச்சு. 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 400 கிராம் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பட்டை, 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 400 கிராம் தக்காளியும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குக்கர் மாதிரி வச்சுக்கிங்க. நான் சின்ன குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. தனி மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். கூடவே கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்தாச்சு. தயிர் முன்னாடியே ஊற்றி பிரட்டி வச்சுருக்கலாம். நான் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா ஊற்றி பிரட்டி வச்சேன். தயிர் கடைசியாக சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, அதே டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வெங்காயத்துக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். பாதி வெங்காயம் பாதி தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக இப்போ புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காரம் எல்லாமே சேர்ப்போம். இப்போ நம்ம சிக்கனில் எல்லாமே போட்டு பிரட்டி வச்சுருக்கனால இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினாவே போதும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையுமே அது கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குக்கரில் வந்து மாற்றிக்கிட்டேன். வீடியோ எடுக்கிற நினப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர் வந்து பெரிய குக்கர் மாற்றாமல் சின்ன குக்கர்லேயே வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கறி சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் பெரிய குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு தேவையான தண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருந்தது, அந்த கறி பிரட்டி வச்சிருந்தது எல்லாமே சேர்த்துட்டு அந்த சின்ன குக்கரில் இருந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு லெமன் இருந்தாவே போதும். நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளி நிறையா சேர்த்துருக்கோம். இந்த சால்னாவுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பரான சால்னா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.